வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வீடியோலையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சிட்றேன், ப்ரீ டிஃபைன்டாக வச்சிட்றேன். ஏன்னா நிறையா கொஸ்டின் சிமிலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் மொத்தமாகவே ஃப்ரீ சர்வீஸில் பக்காவாக சொல்லி கொடுத்த விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று கஸ்டம் சீக்வன்ஸு, இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங்கு. இது ரெண்டு விஷயந்தான் நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுலேயே எனக்கு என்ன மாதிரி எனக்கு புரியல, இது எப்படி அது எப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் புதுசாக பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு நாள் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு கிளாரிட்டியாக பக்காவாக எல்லாருக்குமே, புதுசாக பார்க்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, மெயினாக அந்த புதுசாக வரவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக ரூல்ஸோட எல்லா வீடியோலையும் நான் வச்சிட்றேன். அந்த எல்லா வீடியோவும் எவ்வளோ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதை எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும், சரியா. அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம், ஆனால் ரெண்டுமே வேறு ஃபார்முலா ஃபார்மேட், ஓகேவா. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே நிஃப்டி அப்படின்னு நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன், ஓகேவா. நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 23,200 புட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேவா. இதுதான் நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே ஆக்சுவலி எஸ்டர்டே கீழே இருந்தது, ஓகேவா. மார்க்கெட் ஓப்பனிங்கே இதை க்ராஸ் பண்ணி கேப் தெரியுதா, இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலேருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும், இவ்வளோ தான். இப்போ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம், ஓகேவா. சிம்பிள். இது ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9-10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு, ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது, ஓகேங்களா. ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேடு கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும், ஓகேவா. இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயமே நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஓகேவா. ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மணி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும், அவுட் தி மணி ஆப்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேவா.
அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு வந்து மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் அஸ் அ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோம்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலோடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூலில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக, மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோடு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ், அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் என்னுடைய ப்ராட்காஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். மெஜாரிட்டி உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்காது. அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. இது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, இதை உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினதே.
கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா யூ கேன் மேக் வண்டர்ஸ் இன் திஸ் மார்க்கெட். அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. புதுசாக ஏதாவது ஒன்று தேடுறீங்க. அது தேடினா பரவாயில்ல, அதில் ஸ்டிக்காக இருக்க மாட்டேங்கிறீங்க. கன்சிஸ்டன்சியும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா அது நம்மளோட தவறு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படிங்கிறதே காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு அப்படின்னா, இது ஒரு தனி நம்பர் கிடையாது, இது என்னுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட். நான் ஏன் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வச்சுருக்கேன்? டெலகிராமில் எல்லாருமே டெலகிராம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏன் வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கேன்? மெயினாக நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களில் ஒருத்தனா நான் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர, அதனால தான் நான் குரூப் எதுவுமே கிடையாது, டெலகிராம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இருக்கட்டுமே, பேசலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயினான மோட்டிவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் பர்சனாக குறிப்பிடலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது கொடுக்குறேன். நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து யாரெல்லாம் வந்து ரெடி ஃபார் தி சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு சேலஞ்ச், ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு சேலஞ்ச், வாங்க உங்களை நான் எடுக்க வைக்கிறேன், ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடியோ அவங்கெல்லாம் வந்து ஐ எம் ரெடின்னு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு வந்துச்சு ஒரு 100 மெசேஜுக்கு மேலே ஐ எம் ரெடின்னு வந்துச்சு. ஓகே, பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப க்ரேஸாக இருக்காங்க, ரொம்ப இதில் டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சேலஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் அக்செப்டடு. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய டாஸ்க்கு. வீக்லி 2 to 3 ட்ரேடு, ஸ்கிரிப்ட் லிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? சிப்லா டாடா மோட்டார் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். நான் இதை என்ன நடந்துச்சுன்னு காட்டுறேன், பட் நான் சொல்லிடுறேன். உடனே வந்து இது விட்டுருங்க, இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து பெல்லுங்கிறது இதுக்கு முந்தின நாள் கொடுத்தது, ஓகேவா? இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உடனே டே ஒன்னில் வந்து என்ன பண்ணேன்னா, அப்டேட் மீ ஆல் யுவர் பேப்பர் ட்ரேட் ரிசல்ட், தோஸ் ஹூ ஆல்ரெடி அப்டேட்டட் ஸ்கிப் இட். இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடு இப்போ நான் ஃப்ரீயாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஒரு கேர் எடுத்து ஒரு மென்டராக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். 50-50 ஆளே காணோம். இதெல்லாம் ரெடி, சேலஞ்சு அக்செப்டட், சேலஞ்சு பற்றி சொல்லியாச்சு, ஸ்கிரிப்டை கொடுத்தாச்சு, ஸ்கிரிப்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது பதில் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னடா எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க, திரும்பி இதாகிடுச்சு அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேனே, நான் வீடியோவே நான் கம்மியாக நான் ரெகுலராக போட்டால் வியூஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஏறிட்டே தான் போகும். பட் அது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புளில் வந்து அந்த ப்ராஃபிட்டபிள் டெரிட்டரிக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாமே, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான். அதில் முயற்சி பண்ணி அவங்களால முடியுது அப்படின்னா அவங்கள அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணலையோ, ஆக்சுவலி அந்த நாள் ரெடின்னு கொடுத்தவங்க எல்லாரையுமே வந்து ஒரு பேட்ச் 1 அப்படின்னு ஆக்கிட்டேன். செகண்ட் நாள் எனக்கு திருப்பி ஐ எம் ரெடின்னு வந்துச்சு. ஸோ அவங்களெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், பேட்ச் 1 2 வாரம் கழித்து உங்களை பேட்ச் 2ல் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃப்ரீ சர்வீஸ் தான், எதுவுமே நான் இது பண்ணாமல் நான் பண்ணலான்ட்டு தான் ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஸோ இந்த பேட்ச் 1லேயே எனக்கு வந்து பாதி பேர் ஃபில்டர் ஆகிட்டாங்க, அப்டேட்டே காணோம். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். இப்போது இவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஃபர்தராக எதுவுமே கொடுக்கல. யாரெல்லாம் இந்த மெசேஜுக்கு அப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணி பேப்பர் ட்ரேடு, இதுதான் நிறைய பேர் ரியல் ட்ரேடும் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணி எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஆக்டிவ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஷன் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணேன். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இப்போ திருப்பி நீங்கள் வந்தீங்க இல்லையா, உங்கள் எல்லாருமே வந்து நான் வந்து பேட்ச் 3ல் போடுறேன். பேட்ச் 2 2 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாமே பேட்ச் 3ல் போடுறேன். ஓகேவா?
ஏன்னா உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியல இந்த மார்க்கெட்டில். நாட் ஓன்லி இன் மார்க்கெட்டு, இது நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கணும். அதான் நான் சொல்லிட்டேனே, அன்றைக்கே சொன்னேனே, சிம்பிள். ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. இதே இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு 50,000 1 lakh பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. என்னுடைய நிறைய விஷயங்கள் வந்து நான் நிறைய ஃப்ரீன்னு நான் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு ஃப்ரீயான விஷயமும் அது வர்த்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை என்னைய க்ளீனாக ஒரு பிசிறு தட்டாமல் நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஒரு டிப்ஸ் ப்ரொவைடர், சும்மா ஒரு யூடியூபர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அதை கீனாக ஒரு நோட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் அண்ட் அக்யூரஸியும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து நான் சொல்ல போகிற விஷயம். ஓகேவா? சரி, இப்போது சிப்லா டாடா மோட்டார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் காட்டுறதுக்கு 50% நான் சொன்னேன் இல்லையா, அப்டேட் பண்ணுங்கன்னு. அதில் ஜென்யூனாக சில பேர் வந்து எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நான் ஒர்க்கில் இருந்தேன், அதனால் என்னால் பார்க்க முடியலை. பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரியுது, நான் அக்யூரசி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி பண்ணவங்களுக்கு வந்து நான் திரும்பி ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? இந்த நாள் கொடுத்ததில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போத் சிப்லா அண்ட் டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே வந்து பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? அடுத்தது அதான் இவர் ஒவ்வொருத்தரும் நான் காட்டுறேன். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதுக்கு பண்ணாங்க. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்தராக வந்து அடுத்தது நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ஃபார் டுமாரோ, ஐ மீன் நேற்று கொடுத்தது, இது நேற்று மெசேஜ் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ரிலையன்ஸ் அண்ட் பெல். ஓகேவா? அது கிளியராக போட்டிருந்தேன், ஐம் நாட் ஷேரிங் திஸ் மெசேஜ் ஃபார் நான் ஆக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இது பேப்பர் ட்ரேட் மோடு தான், பட் அவர் வந்து ப்ராஃபிட்டு பண்ணிட்டு அப்படி. பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணும்போதும் நம்ம ஸ்டாப் லாஸ் மாற்றக்கூடாது, டார்கெட் மாற்றக்கூடாது. ரியல் ட்ரேட் பண்ணும்போதும் ஸ்டாப் லாஸ் மாற்றக்கூடாது, டார்கெட் மாற்றக்கூடாது. இப்படி இருக்கும்போது நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது எமோஷனல் வராது. இந்த பேப்பர் ட்ரேடில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கேன்னே தெரியாது. ஓகேவா? டார்கெட்டும் எங்கேன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது பேப்பர் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? நமக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ்டு, நம்ம மாற்ற மாட்டோம் அப்படின்னா பேப்பர் ட்ரேடு பெஸ்ட் சொல்யூஷன் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து என்னோடய பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிப்ளை பண்ணவங்க, ஐ மீன் ஒவ்வொருத்தரும் அவங்க தான் ப்ராஃபிட்டு எல்லாமே ஒவ்வொன்று போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும். ஸோ பேட்ச் 1 சூப்பராக சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சை நோக்கி போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் அடுத்தது ஒன்று பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா நான் கொடுத்த ஸ்டாக்ஸை தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. அவங்களா இண்டிபெண்ட்டாக இருக்கு ஸ்டாக்ஸா, எந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேட்ச் 2 பேட்ச் 3 பேட்ச் 4 எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே ஒரு விஷயம் அவுட்லுக் ஏதாவது ஒன்று பார்த்து அதை மதிப்பிடக்கூடாது. நம்ம உள்ளே இன்டெப்த்தாக உள்ளே போய் வாட் இஸ் தட், அது வருதா, பாசிபிளா, சாட்டிஸ்ஃபைடான்னு நம்ம அந்த செக்கிங் கிளாரிட்டி கொடுக்கணும். நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன், லைட்டாக எடை போட்டுறாதீங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இட்ஸ் ஹேவிங் சம்திங் மோர் பவர்ஃபுல், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் தான் வந்து நம்பர் 1. நிஃப்டி கீழே விழுந்ததுக்கு காரணமே ரிலையன்ஸ் தான். ஓகே, இந்த ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் நேற்றே கொடுத்தாச்சு. ஸோ அது என்ன, எப்படி என்ட்ரி, அதான் நான் இன்ட்ரொடக்ஷனில் இருக்கோம் இல்லையா, எப்படி என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட், இந்த கேண்டிலோடைய லோ என்ட்ரி பாயிண்ட்டு. திஸ் வாஸ் தி டார்கெட், சிம்பிள் டார்கெட். அடிச்சிருச்சு. PEL சேம் போய் பாருங்கள். இப்போ நான் காட்டுறதை தாண்டி நீங்கள் போய் அந்த கஸ்டம் சீக்வன்ஸில் டேட் அண்ட் டைம் டெய்லியும் மாற்றணும். கிளியராக இருந்துக்குவாங்க. டேட் அண்ட் டைம் டெய்லியும் மாற்றணும். ஓகேவா? திருப்பி அதே கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ டெய்லியும் மாற்றினா தான்
உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுலேயும் வாரம் வாரம் வீக்லி நான் ஒரு ஃபில்டர் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி அ மைண்ட் ப்ளோயிங் திங். அது ரொம்ப ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் லேட்டர் ஃபியூச்சர் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க கஸ்டம் சீக்வன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இண்டிகேட்டர் எல்லாமே இருக்குது. வாரம் அவங்கள மாற்ற சொல்ல வேண்டாம். நான் உங்களை ஆக்சுவலி வீக்லி உங்களை இண்டிகேட்டரை டெலிட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லணும். அதுதான் என்னுடைய ஃப்யூச்சர் ஒர்க்கு. ஸோ அது இப்போ ஸ்டார்டிங் வேண்டாம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் அதை பண்ண வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு அவங்களால அவங்க கொஞ்சம் க்ரோ ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் அதை பண்ணலாம். அதை பண்ணுனா மூவ் வந்து நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக முன்னால் என்ட்ரு ஆகலாம் ஒரு ஸ்டாக்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும், இந்த 2 கேண்டலுக்கு முன்னாலே இது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஜென்ரலாக நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அடாப்ட் ஆகிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ட்ரையிங் டு டூ சம்திங் பெஸ்ட் ஃபார் யூ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதை எடுத்துக்கிறதும் எடுக்காதும் உங்களுடைய சாய்ஸ், அது உங்ககிட்ட கொடுக்குறேன். பட் என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சான்ஸ், நான் சொல்கிற விஷயம் வேலை செய்யுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.